பைபிளின் கடவுள் பட்சபாதம் உள்ளவரா அப்படின்னா அது ஒரு வாதம் வைக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? பட்சபாதம் உள்ளவர். அவர் ஒரு பார்ஷியாலிட்டியாக வந்து என்ன பண்ணுறாரு, மனுஷங்கிட்ட பழகுறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு தலைப்பட்சமாக யாரே செயல்படுறது? தேவனே செயல்படுறாரு. யார் வாதம் வைக்கிறார்? தேவனுக்கு எதிரானவர்கள் வாதம் வைக்கிறாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். முழு வேதத்திலையும் 8 இடங்களில் தேவன் யார்? பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் யார்? பட்சபாதம் உள்ளவர் அல்ல வேதம் சொல்லுது. ஆனால் அவருக்கு எதிரானவர்களும், வேதத்துக்கு எதிரானவர்களும், கிறிஸ்தவர்களும் என்ன சொல்கிறாங்க? அவர் பட்சபாதம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 10:7 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் யார்? பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டார் அவர். இப்போ என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். 1. 2வது, பேதுரு சொல்கிறாரு, இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தேவன் பட்சபாதம் உள்ளவர் என்று. தேவன் யார்? பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறார். அடுத்தது ரோமர் 2:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, தேவனிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கலாத்தியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கு, அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள், எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்கிறார். ஏன் எதுக்காக சொல்கிறாருன்னா, புறஜாதிகளிடத்தில் போயிட்டு இவன் வந்து கூப்பிட்டு வரான், புறஜாதிகளில் சுவிசேஷம் பண்ணுறாங்க, சபைகளில் வந்து யூதருடைய முறையின்படி என்ன பண்ணணும், கற்பனையில் கை கொள்ளணும். அப்படி ப்ராப்ளம் வரும்போது யார் என்ன சொன்னாலும், எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு யார் சொல்கிறா? பவுல் இந்த இடத்துல சொல்கிறார் டாக்டரினை குறித்து. அடுத்தது எபேசியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கு, எஜமான்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். யார்? தமிழில் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? கடவுள் என்ன முதலாளி, அவரே என்ன பண்ணுறதில்ல, அதான் சொல்லப்பட்டு வாசிக்கலாம். எபேசியர் 6:9, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வேலைக்கார இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் அப்படி நடந்துக்கணும்னா தேவன் என்ன பண்ணுறாரு? பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு. அடுத்தது யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கு, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவ ஞானத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? தேவன் வந்து எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாரு? பட்சபாதம் இல்லாமல் அந்த என்ன சொல்கிறாரு? கிருபை, வரங்கள், ஞானம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, எங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏழைனா ஏழைக்கு கொடுக்க மாட்டார், பணக்காரர் அவர் கொடுக்க சொல்ல. அப்போ இந்த மாதிரி பட்சபாதம் யார் இடத்துல இல்லை? தேவன் இடத்துல இல்லைன்னு யார் சொல்கிறாரு? தேவனை வெளிப்படுத்துகிற வேதம் என்ன சொல்லுது? நமக்கு சொல்லுது. அடுத்தது 1 பேதுரு 1:17 சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன இல்லை? அவருடைய நியாய தீர்ப்பில் என்ன இல்லை? பட்சபாதமே இல்லை. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி என்ன பண்ணுறதில்ல. அவர் எந்த ஒரு பார்ஷியாலிட்டி என்ன பண்ணுறதில்ல. தேவன்
யாரிடத்துலையும் அவர் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வேதமே இப்படி சொல்கிறதுனால தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதுக்கு வேதம் தான் நமக்கு என்ன பண்ணுது, உதவி செய்யுது இல்லை. வேதத்தை தவிர நம்ம தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியாது? தேவனை அறிந்து கொள்ள முடியாது. தேவ ஆவி அன்றி வேதத்தை நம்ம முழுவதுமாய் அறிந்து கொள்ளவோ தேவனை புரிந்து கொள்ளவோ என்ன பண்ண முடியாது, சரியாக அறிந்து கொள்ள முடியாது. சரி, இப்படி இருக்குதுல்ல. இப்போது ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறாங்க, வாதங்கள் வைக்கிறாங்க. இங்கே என்ன அப்படின்னா, இங்கே மெசேஜ் கிடையாது, இங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். என்னது, ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். உங்களுக்கு எதிராக ஒரு வசனத்தை காமிச்சு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே எடுக்கிறது. என்ன அப்படின்னா, தனி மனித வெறுப்பு. தனி மனித வெறுப்பு. யார் இந்த வெறுப்பை காமிக்கிறா அப்படின்னா, மனுஷன் இல்லை, தேவன் தனி மனித வெறுப்பை பார்க்குறாரு, காமிக்கிறாரு. தேவன் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. ஒருத்தனை சிநேகிக்கிறாரு, ஒருத்தனை என்ன பண்ணல, சிநேகிக்கல. இவனை நேசிக்கிறாரு, இவனை நேசிக்கல அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 9:13-14. ஏன்னா ஸ்பீடாக போகிறேன்னா ஸ்பீடாக போகல, ரொம்ப லைட்டாக ஸ்பீடாக. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு ஸ்பீடாக போகாமல் இருக்குது? ரோமர் 9:13-14. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. யார் சொல்கிறா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அவர் யாக்கோபை சிநேகிக்கிறாரு. யாரை வெறுத்துட்டாரு? ஏசாவை வெறுத்துட்டாரு. இந்த வசனத்தை வச்சு தேவனுக்கு எதிராக இருக்கிறவங்க ஒரு வாதங்களை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை தான் என்ன பண்ணுறாரு, சிநேகிக்கிறாரு, இன்னொருத்தனை வந்து விட்டுடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அது உண்மையா அப்படின்னா, ஏன் அவர் வெறுத்தார் அப்படின்னும் போது அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த மேல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது. இதை தான் சொன்னேன். ரபேக்காள் என்ன பண்ணா, பாட்டில் பார்த்தோம்ல, அதுதான். பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்குது, நன்மை தீமையை அறியலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்லிருக்கு, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். சின்ன குழந்தை, பச்சை மண், அதுக்கு என்ன தெரியும் கடவுள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஏன்னா இதில் என்ன அப்படின்னா, தேவன் யார் என்பதை தெரிஞ்சுக்கணும். அவர் சர்வ வியாபி. நம்மலாம் வந்து மரத்தை பார்ப்போம், கனியை பார்ப்போம். தேவனுக்கு தெரியும் அந்த கனிக்குள்ளே இருக்கிற விதையில் எத்தனை மரங்கள் இருக்குன்னு. ஒரு பழம் இருக்குல்ல, ஒரு ஆப்பிள் இருக்குல்ல, ஆப்பிள்குள்ளே ஒரு நம்பர் சொல்லலாம். அப்போ எத்தனை விதை இருக்கும்? அந்த விதை எத்தனை தான் மரம் தான். யாருக்கு தெரியாது? தேவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. வரலாற்றில் அவனை பார்த்தோம்னா தேவனை தான் அவன் வெறுக்கிறான். தன்னுடைய தலைமைத்துவத்தை அவன் என்ன பண்ணுறான், அசட்டை பண்ணுறான். புத்திர சுவீகாரத்தை என்ன பண்ணுறான், கூழுக்காக விட்டுடுறான். இல்லை, அற்ப கூழுக்காக விட்டுடுறான். நான் செத்துடுவேன் அப்படி சொல்கிறான். உதாசீனப்படுத்துகிறான். தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு என்னவா இருக்குது, பிரியமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா யாக்கோபு இடத்துல என்ன இல்லை, அந்த மாதிரி என்ன காரியங்கள். அவனுடைய காரியத்தை குறித்து சொல்லும் போது இன்னொன்று ஒரு காரியம், அவர் யாக்கோபை அதிகமாக சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார் அப்படின்னு. இவங்க பரதேசியாக இத்தனை வருஷம் எகிப்தில் இருக்காங்க, 430 வருஷம் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? 430 வருஷம். அந்த 430 வருஷம் பாடுபட்டு சகித்து ஆண்டவர் அவங்கள வெளியில் கொண்டு வரும்போது, இவங்க ஒரு தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே யார் நல்லா வெல் செட்டில் ஆகிட்டா? ஏசாவோட ஃபேமிலி என்ன ஆகிட்டாங்க? 12 ராஜாக்கள் அப்பயே உருவாயிட்டாங்க. அவங்களுக்கு தேசமே வந்துடுச்சு, ராஜாக்கள் உருவாயிட்டாங்க. அவன் என்னுடைய தேசத்துக்குள்ளே நீ போகக்கூடாது, நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவங்க இப்போ என்னவா இருக்கிறாங்க?
பரதேசியாக இருக்காங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு. இவங்க படிப்படியாக வராங்க. இவன் என்ன, அவன் தான் ஃபுல்லாகவே ஆயிட்டான். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவனே அந்த காரியங்களை என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் படிப்படியாக வந்து தேவனை விட்டு என்ன பண்ணிட்டான், விலகிட்டான். சிலர் அதில் சொல்லும் போது தேவனே இல்லைன்ற கொள்கை உடையவர்களாம் அதில் உருவானாங்களா. ஏரோது இருக்கிறார்ல, ஆண்டவர் சொல்வார், அமிலேக்கியன் என்னுடைய சிங்காசனத்துக்கு எதிராக இருக்கிறான். அமிலேக்கியன் யாருக்கு எதிராக இருக்கிறான்? என்னுடைய சிங்காசனத்துக்கு எதிராக இருக்கிறான். அந்த அமிலேக்கியன் யார்? ஏசாவுடைய சந்ததியில் வந்துவேன். எங்கேருந்து வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிலேக்கியர் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தருடைய புத்தகத்தில் என்ன அவன் பேர் என்னது? ஆமான். அந்த அமிலேக்கியன் சந்ததி. ஒரு தனி மனித பிரச்சனை. யார்? மொர்தகாய்க்கும் ஆமானுக்கும் பிரச்சனை. ஆனால் ஆமானுடைய எண்ணம் எங்கே போகுது? ஒரு இனத்தையே காலி பண்ணணும், அந்த யூத சந்ததியை அழிச்சிடணும். எதுக்கு அந்த சந்ததியை அழிக்கணும்? இவனை தூக்கி போட்டிங்கன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அவனை என்ன பண்ணலாம்? மொர்தகாய்க்கும் ஆமானுக்கும் பிரச்சனை. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? தனி நபர் பிரச்சனை அவனுக்கு தூக்கி சிறைச்சாலையில் போகலாம், என்ன ஒன்று தண்டனை கொடுக்கலாம். அவன் யார் என்று அறிந்து முழு இனத்தையும் என்ன பண்ணுறான், அவன் அழிக்க பார்க்குறான். இன்னொன்று ஒரு இடத்துல யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர்னு சொல்லி எருசலேம் பட்டணத்தில் சாஸ்திரிகள் போகும்போது யாரெல்லாம் கலங்கினாங்க? இப்போ நான் கேட்ட கேள்வி கலக்கமாகுதா? யார் கலங்கினாங்கன்னா, ஏரோது எருசலேம் பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம், கலங்கினார்கள். அந்த ஏரோது யார்? இந்த அமிலேக்கிய வம்சத்தை சார்ந்தவன் தான் சொல்லுது. இப்போ சிங்காசனத்தில் இடப்பட்ட திட்டங்கள், சித்தங்கள், தீர்மானங்கள்லாம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பணும், அவர் சிலுவையில் மறிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண பார்க்குறான்? குழந்தையாக இருக்கும் போது என்ன பண்ண பார்க்குறான்? அழிக்க பார்க்குறான். அப்பயே சொல்லியிருக்கிறார். ஆனால் இவனை அழிக்க சொல்லி யார்கிட்ட சொன்னார்? ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்டே சொன்னார். யார்கிட்ட சொன்னார்னா சவுல்கிட்ட சொன்னார். இல்லை, அமிலேக்கியனை இந்த பூமியில் இராதபடி நீ என்ன பண்ணி போடு, அழித்து போடுன்னு சொன்னார். ஆனால் சவுல் என்ன பண்ணிட்டான்? அழித்து போடல, அவன் சிநேகம் பாராட்டினான். ஆனால் சொல்லப்பட்டிருக்கு, நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். ஆனால் அவர் வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனே தான் அந்த வெறுப்பை என்ன பண்ணான்? சம்பாதித்தான். அவனே தான் என்ன பண்ணான்? சம்பாதித்தான். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு மிதியிட்ட களிமண்ணுக்கு அந்த குயவனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அவர் தான் யார்? அவர் ஆளுகை செய்கிற தேவன். சரி, இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். ஒரு வாதம் எடுத்துகிட்டு வராங்க, ஒரு தனி மனித வெறுப்பை காமிக்கிறார். யார் மேலே? உள்ளே இருக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்கிறது? யார் மேலே வெறுப்பை காமிக்கிறார் அவர்? யார் மேலே? ஏசா மேலே காமிக்கிறார். சரி, இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஏசாவை சிநேகித்து யாக்கோபை வெறுக்கிறார். இப்போ என்ன சொல்லுவான் பாரு, யாக்கோபை என்ன பண்ணிட்டார்? அவர் வெறுக்கிறார். ஒரு தனி மனித வெறுப்பு. எப்படி வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாரையுமே நேசிக்கிறார். அதனால தான் இந்த அவருடைய குமாரனை என்ன பண்ணார்? கொடுத்தாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறதில்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரெண்டாவது, இன வெறுப்பா. போன வாரம் பிரதர் அதுக்கு தான் பேசினாங்க. அதை தான் இன்றைக்கி அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இஸ்லாம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை அது கேட்பாங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவர்களை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் புறஜாதிகளை என்ன சொல்லிட்டாரு? புறஜாதிகளை என்ன சொல்லிட்டாரு? அவர் நாயின்னு சொல்லிட்டாரு. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கடவுள் மனுஷனை என்ன சொல்லலாம்? நாயின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள்ன்றது என்ன வார்த்தை? தப்பான வார்த்தையா? புறஜாதிகள் அப்படின்றது யூதர்கள்
யூதர்கள் அல்லாதவர்களை ஐடென்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. என்னாச்சு? யூதர்கள் அல்லாதவர்கள் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு என்ன அப்படின்னா புறஜாதிகள். புறஜாதிகள் தவறா அப்படின்னா அது தவறு கிடையாது, கீழ் ஜாதி தான் தவறு. என்னது? கீழ் ஜாதி தான் தவறு, புறஜாதிகள் என்ன கிடையாது, தவறு கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இப்போ சொல்லப்பட்டிருக்கு நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 15:26 சொல்லப்பட்டிருக்கு நாய்கள். அவர் வந்து புறஜாதிகளை வந்து அவர் நாய் சொல்லிட்டார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்லும் போது காவற்சேவர்கள்லாம் இருக்கிறாங்க, அது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாய் பிலிப்பியர் 3:2 சொல்லப்பட்டிருக்கு நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள உபதேச கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 2:22 சொல்லப்பட்டிருக்கு நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் அப்படின்னு பின்மாற்றக்காரர்களை குறித்து என்ன சொல்லுது. அடுத்தது நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு தேவனை அறியாதவர்களும் பாவ வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து யூதர்கள் அல்லாதவர் என்ன பண்ணிட்டாரு, நாயின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நாயின்னு சொல்லிட்டார். யூதர்களை என்ன சொன்னார்? ஐயா சொல்லுவார். என்ன சொன்னார்னா விபச்சார சந்ததி யாருன்னாரு. என்ன சொன்னார்? எவ்வளோ பெரிய வார்த்தை அது இல்லை? அப்போ என்ன அப்படின்னா தான் நேசிக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு மீறி செயல்படுகிறவர்கள், அது நாய் சுற்றி திரிகிற பிள்ளைகளின் அப்பத்தை நாய் குட்டிகளுக்கு போடுகிறதில்ல அப்படின் போது அவர் சொல்கிறார், நான் யார் நாயின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெட் அனிமலை ஐடென்டி பண்ணுறாரு. ஆனாலும் அவருடைய விசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இறங்குறார், கிரியை செய்கிறாரு. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அவர் புறஜாதிகளை குறித்து மாத்திரம் இல்லை, தவறு பண்ண யாரையுமே திட்டுறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? தகப்பனுக்கு அதிகாரம் உண்டு, நம்ம தாய்க்கு அதிகாரம் உண்டு. காரணம் இல்லாமல் திட்டுறது தாய் கூட உண்டு இல்லை? காரணம் முழு நம்ம நன்மைக்காக. அதான் சொல்கிறாங்க, உங்களுடைய சரீர தகப்பன்மார் உங்களுக்கு சிச்சிக்கும் போது அப்போ பரம தகப்பன் உங்களை எப்படி பண்ணுவார், சிச்சிப்பார்ல அப்படின்னு. அப்போ சில நேரங்களில் நம்மளை கடிந்து கொள்கிறாரு, சில நேரங்களில் நம்மளை பேசுகிறாரு அப்படின்னும் போது யாரெல்லாம் திட்டு வாங்கிக்கிறீங்க? அதெல்லாம் வந்து ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம், வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் இல்லை. இனிமேல் நான் வாங்கிக்கிறேன், நான் உண்மையாக சொல்லுவேன். என்ன வாங்கிக்கிறேன் சொல்லக்கூடாது, தனி ஒரு கிளாஸாக போகும். சரியா? சரி. அடுத்தது என்னென்னா தேச வெறுப்பா என்ன சொல்கிறாரு, தனி மனித வெறுப்பு. ஒரு தனி நபரை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு, இன்னொரு மனுஷனை நேசிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு இனம், யூதர்களை மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணுறார், யூதர்களுக்கு சிநேகித்து யூதர் அல்லாதவர்களை என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுற குற்றம் சாட்டுறாரு சொன்னாங்க. யூதர்களை கூட அவர் திட்டிருக்கிறார், ஏன்னா தகப்பன் தவறு பண்ணிடுறீங்களே. அடுத்தது தேசம் அப்படின்னும் போது சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 10:23-26 சொல்லப்பட்டிருக்கு, சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் தேசங்களுக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிறேன் ஜனமே, அசிரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரம் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபம் தீர்ந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரே கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவர் மேல் ஒரு சவுக்கு எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல அவன் மேல் ஓங்குவார் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. சேனைகளின் கர்த்தர் எருசலேமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற எல்லா தேசங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, தண்டிக்கிறாரு. இஸ்ரேல் தேசத்தை மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சிநேகிக்கிறார். இஸ்ரேவேலர்களையும் இஸ்ரேவேல் தேசத்தையும் யாக்கோபையும் மாத்திரம்தான் அவர் என்ன பண்ணுறாரு, சிநேகிக்கிறார். அப்படி இல்லை,
நினிவே பட்டணம் இஸ்ரவேல் தேசமா? தேவனை அறியாத ஜனம். அது மாத்திரம் இல்லை, இவர்களை மட்டும் தப்பு செய்கிறவங்களை யாரும் என்ன பண்ணுறாரு, அவர் திட்டுறாரு. பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 1 இயர் பைபிள் வாசிக்கிறீங்களா? அதில் எசேக்கியேல் புத்தகம் தானே வாசிக்கிறீங்க. இப்போ 23வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருப்பார். எசேக்கியேல் 23:1-4 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தாயின் குமாரத்திகளாகி 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிரயாயத்தில் வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவருடைய ஸ்தோத்திரம், அவர்களில் மூத்தவளின் பெயர் அகோலால், அவருடைய தங்கையின் பேர் அகோலிபால். அவர்கள் என்னுடையவர்கள் ஆகி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவைகளே அவர்களுடைய பெயர்கள். அகோலால் என்பதற்கு சமரியா என்றும், அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். இந்த இடத்துல இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. இது சாலமுடைய காலத்துக்கு பிறகு என்ன பண்ணப்பட்டது, அவனுடைய பிள்ளையுடைய காலத்தில் 2ஆக பிரிக்கப்பட்டது. 2ஆக எப்படி பிரித்தாங்கன்னா, 10 கோத்திரங்கள் என்ன பண்ணுது, ஒரு தேசமாக இருக்குது, இஸ்ரேல் தேசமாக இருக்குது. அதோடைய தலைநகரத்தின் ஐடென்டிபடியாக அது என்னவாக இருக்குது, சமாரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 2 கோத்திரம் யார் அப்படின்னா, பெஞ்சமின் கோத்திரமும் யூத கோத்திரமும், கொஞ்சம் அந்த பகுதியில் வந்து லேவி கோத்திரமும் எங்கே மாறுறாங்க, அவங்க ஒரு தேசமாக மாறுறாங்க. அது யூதயா தேசம். 10 கண்ட்ரிஸ் வந்து என்னவாக இருக்கிறாங்க, இஸ்ரேல் தேசமாக இருக்கிறாங்க. 2 கண்ட்ரிஸ் வந்து என்னவாக இருக்கிறாங்க, யூதா தேசமாக இருக்காங்க. இந்த இஸ்ரேலுடைய கேபிட்டல் எது, சமரியா. இஸ்ரேலுடைய கேபிட்டல் எது, சமரியா. யூதாவுடைய கேபிட்டல் எது, எருசலேம். இதை பற்றி தான் அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும், இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தையும் அதன் தலைநகரையும் குறிக்கிறது. அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்று பொருளாம். யூதர்களின் மீதமுள்ள 2 கோத்திரமாக உள்ள யூதா பெஞ்சமின் கோத்திரத்தை குறிக்கிறது. அகோலால் என்றால் என்ன? அகோலால் என்றால் சமரியா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு இதை தான் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். அகோலால் என்பது அவளுக்கு ஒரு கூடாரம். அகோலால் என்பது என்ன, அவளுக்கு ஒரு கூடாரம், அவள் தங்க. அவளுக்கு ஒரு கூடாரம், அவள் தங்க, அகோலால். அடுத்து அகோலிபால் என்பதற்கு அவளுக்கு ஒரு கூடாரம், அவளுக்குள் ஒரு கூடாரம். வித்தியாசம் தெரியுதுங்களா? அகோலால் என்பதற்கு அவளுக்கு ஒரு கூடாரம், யார் தங்க, அவள் தங்க, அவள் தங்க, அவளுக்கு ஒரு கூடாரம். அகோலிபால் என்பது அவளுக்குள் ஒரு கூடாரம், யார் தங்க, நான் தங்க. யார் சொல்கிறா? நான் சொல்ல, காதல் கவிதை அவர் தான் வாசித்தார். யார் சொல்கிறாரு? தேவனே சொல்கிறாரு, அவளுக்குள் நான் தங்க. அவளுக்கு ஒரு கூடாரம், அவள் தங்க, அவளுக்கு ஒரு கூடாரம், அவள் தங்க, அவளுக்குள் ஒரு கூடாரம், நான் தங்க. இப்போ அவளுக்கு ஒரு கூடாரம்னா 10 கண்ட்ரிஸ் கோத்திரம் இருக்குல்ல, இஸ்ரேல் தேசம், அவர்களுக்கு என்ன செட்டில் பண்ணுறாரு, ஒரு தேசத்தை செட்டில் பண்ணுறாரு. இந்த 2 பெஞ்சமின் யூதா கோத்திரம் இருக்குல்ல, இதை தனியாக பிரிக்கிறாரு. இவளோட பேர் என்ன, அகோலிபால். இவளுடைய பேரோட அர்த்தம் என்ன, அவளுக்குள் ஒரு கூடாரம், நான் தங்க. இதுதான் என்னது, எருசலேம் பட்டணம். திட்டாரா, நேசிக்கிறாரா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ணாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை தான் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த இந்த ஒரு 3 பகுதிகள் இருக்குது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த காலத்தில் ஒரு 3 பகுதிகள், முக்கியமான பகுதிகள் இருக்குது. அது எருசலேமில் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, பெத்லகேம். என்னது, பெத்லகேம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். அது எங்கே இருந்தது, அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே தான் இருந்தது. பழைய அந்த எருசலேம் யூதா கண்ட்ரிஸ்குள்ளே தான் இருந்தது.
அடுத்தது நாசிரேத்து. நாசிரேத்தில் அவர் வளர்ந்தார். என்ன பண்ணார்? நாசிரேத்தில் அவர் வளர்ந்தார். எருசலேம் அப்படின்னும் போது தேவாலயம் இருக்குது. பெத்லகேம் யாருடைய ஊர்? தாவீதுடைய ஊர். வேற யாருடைய ஊர்? அப்பத்தின் வீடு இல்லை, யாருடைய ஊருன்னு கேட்டேன். யோசேப்பின் வீடு. மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பின் வீடு. குடிமதிப்பு எழுதும்படி மரியாளும் அவனுடைய புருஷனாகி யோசேப்பும் எங்கே வராங்க? பெத்லகேமுக்கு வராங்க. ஒன்று. நாசிரத்து யாருடைய ஊர்? மரியாளுடைய ஊர். நாசிரத்து யாருடைய வீடு? மரியாளுடைய ஊர். அங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். எருசலேம் அப்படின்னும் போது அது தாவீதின் நகரம். எருசலேம் யாருடையது? தாவீதின் நகரம். இந்த எருசலேமுக்கு சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே என்ன இருந்தது? எருசலேமில் தேவாலயம். என்ன இருந்தது? தேவாலயம். இது குறித்து ஒரு உருவகப்படுத்துகிற என்ன சொல்லுவாங்களே, ஞான அர்த்தமாய் சொல்லப்படுகிற வார்த்தை பரலோகமும் பூலோகம் இணைகிற இடம். பரலோகமும் பூலோகமும் என்ன பண்ணுற இடம்? இணைகிற இடம். ஏன்னா அங்கே என்ன இருக்குது? தேவாலயம். மனிதனும் தேவனும் இணைகிற இடம் எங்கே இருக்குது? தேவாலயம். எருசலேமில் இருந்தது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க என்ன பண்ணுச்சு அந்த யூதா கோத்திரம், அவளுக்குள் ஒரு கூடாரம். யார் தாங்க? ஆண்டவர் சொல்கிறார்ல, சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம். சொல்லப்பட்டிருக்கு, பெத்லகேம் ஊரானாகிய யோசேப்பு குடிமதிப்பு எழுதும்படி பெத்லகேமிற்கு செல்லும்போது மரியாளுக்கு என்ன உண்டாயிற்று? பிரசவ வலி உண்டாயிற்று. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பெத்லகேமில் என்ன இல்லை? சத்திரத்தில் இடம் இல்லை. பெத்லகேம் என்ன சொல்லுது? சத்திரத்தில் இடம் இல்லை. யாருப்பா? நான் தாவீது பெத்லகேமின் ஊரானாகிய யார்? யோசேப்பு வந்திருக்கிறேன். என்னப்பா விஷயம்? என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. யாருப்பா? அவர் தேவகுமாரன். இல்லை, இங்கே இல்லை. சத்தத்தில் உனக்கு என்ன இல்லை? இல்லவே இல்லை இடம். என்ன இல்லை? எங்கன்னா போய் நீ கழுத்து, அதை எப்படியாவது டெலிவரி பண்ணி எப்படியாவது போய் கழுத்து. என்ன இல்லை? அவருக்கு பேர் என்னது? ஜீவ அப்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் என்னது? ஜீவ அப்பம். பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் ஜீவ அப்பத்துக்கு இடம் இல்லை. என்ன இல்லை? அப்பத்தின் வீடு. பெத்லகேம்னா என்னது? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் எதுக்கு இடம் இல்லை? ஜீவ அப்பத்துக்கு இடம் இல்லை. தயவுசெய்து இங்கேருந்து நீ கிளம்பு. என்ன சொல்லுது? பெத்லகேமில் இடம் இல்லை. இது எங்கே இருக்குது? யூதயா தேசத்தில் இருக்குது. எருசலேமுக்குள்ளே அடங்கி இருக்குது. எருசலேம் கேபிட்டலாக இருக்குது. அகோலிபால்னு அதுக்கு பேர். அந்த அகோலிபாலுக்கு அர்த்தம் என்னது? அவளுக்குள் ஒரு கூடாரம் நான் தங்க. இல்லது? அவளுக்குள் ஒரு கூடாரம் நான் தங்க. யார் தங்க? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தங்க. ஆனால் அந்த அப்பத்தின் வீட்டில் என்ன இல்லை? ஜீவ அப்பத்துக்கு இடம் இல்லை. அடுத்தது ரெண்டாவது நாசிரேத்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம். ஏன் அப்படின்னா, அவனுடைய தாயார் தயவுசெய்து இங்கே பறக்கக்கூடாது, இந்த தூக்கிட்டு எங்கே ஓடிடு? எகிப்துக்கு ஓடிடு. என்ன பண்ணுது? இது எங்கே இருக்குது? மத்தேயு புஸ்தகத்தில் இருக்குது இல்லை? மத்தேயுவில் இருக்குல்ல? அவர்கள் எங்கே போனார்கள்? குழந்தை பிறந்து ஏரோது கொல்ல போகிறான. ஏரோது யார்? எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? இப்போ தான் சொன்னேன். அமிலேக்கிய வம்சத்தை சேர்ந்தவன். எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துலேருந்து திருப்பி அவங்க எங்கே போகிறாங்க? நாசிரத்துக்கு போகிறாங்க. ஏன் நாசிரத்துக்கு போகிறாங்க? யாருடைய ஊர் நாசிரத்து? மரியாளுடைய ஊர். அங்கே வாழ்ந்ததில் அவருக்கு என்ன பேர்? நசரனாகிய இயேசு. என்ன பேர்? நசரனாகிய இயேசு. அவர் அங்கே தான் 30 வருஷமும் அங்கே தான் இருக்கிறார். சொல்கிறாரு, அவருக்கு நசரேயன் என்ற ஒரு பெயரும் உண்டு. நாசிரத்து, நீ இங்கேருந்து போய்விடு. நாசிரத்து என்ன சொல்லுது?
30 வயசில் அந்த சினாக்குனா என்னது? ஜபகூடம். ஒரு கேள்வி ஒன்று சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் நீங்களே என்னவா இருக்கிறீங்க? நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஆலயம். கரெக்டா? நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஆலயம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குறித்து சொல்லும் போது, அவர் தேவாலயத்திலும் பெரியவராக இருந்தோம். அவர் எங்கே போனார்? தேவாலயத்துக்கு போனார். அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? அவர் தேவாலயத்திலும் பெரியவராக இருந்தோம். அவர் எங்கே போனார்? அப்போ நம்ம எங்கே போனோம்? ஆலயத்துக்கு போனோம். அந்த சினாக்கில் போய்ட்டு அந்த ஏசாயா 61வது வசனத்தை வாசிக்கிறாரு. இன்றைய நாள் இந்த வசனம் என்ன பண்ணிட்டு நிறைவேறிட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. சொல்கிறார்ல, இன்றைய நாள் இந்த வசனம் என்ன பண்ணிட்டு நிறைவேறிட்டு, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நீ கொல்லப்படுவாய். அந்த மலை மேலேருந்து என்ன பண்ண பார்க்குறாங்க? அவரை கொல்ல பார்க்குறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து போயிடு, நீ இல்லைன்னா நீ என்ன பண்ணப்படுவாய்? கொல்லப்படுவாய் என்று எது சொன்னது? நாசரேத்து எங்கே இருக்குது? யூதா தேசத்தில் இருக்குது. யூதா தேசத்துக்கு ஞானார்த்த பேர் என்னது? அகோலிபால்லாம் என்னது? அவளுக்குள் ஒரு கூடாரம். நான் தங்க பார்த்தா அவர் அங்கே வாழ விடாமல் என்ன பண்ணுது? அவர் தூக்கி மலை மேலேருந்து போட பார்க்குது. அடுத்தது 3வது எருசலேம். கடைசியாக ஒரு பவனி வந்த இடம் எருசலேம். இது தாவீதுடைய நகரம். வா நான் உன்னை என்ன பண்ணுறேன்? எருசலேம் என்ன சொல்லிச்சான்? வா நான் உன்னை என்ன பண்ணுறேன்? சிலுவையில் அறையிறேன். என்ன சொல்லிச்சான்? சிலுவையில் அறையிறேன் அப்படின்னு. தேவனுடைய நகரம், தாவீதின் நகரம், தேவனையே என்ன பண்ணுது? சிலுவையில் அறையுது. அந்த எருசலேமுக்கு தான் என்ன பேர்? அகோலிபால். என்னது? அகோலிபால் என்பதற்கு ஞான அர்த்தம் என்னது? அவளுக்குள் ஒரு கூடாரம் நான் தங்க. அவளுக்குள் ஒரு கூடாரம் நான் தங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடுச்சு? அது சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கொள்ள. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை, இல்லை ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருது. அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவரா? அவர் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இந்தமாரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும்போது சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லை, நமக்கும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:47 சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அதுதான் சொல்லப்படுங்க. அந்த எஜமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பட்சபாதம் இல்லாத தேவன், நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய பிதா யார்? தேவன். தேவன். அவர் அப்படி இருக்கிறது போல் அவருடைய பிள்ளையாகி நானும் எப்படி இருக்கணும்? பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, கண்களை முடிச்சோம் பண்ண. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக முற்படாக சொல்லி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது போல ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் விசுவாசத்தை தற்காத்துக்கொள்ளும். அவர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களைப் போல விசுவாசிக்கத்தக்கதாக ஞானமுள்ளவர்களாய் ஆண்டவரே அறிவு அடையும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இதனுள்ள நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்க. முற்றிலுமாய் தாத்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த